ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி. நம்ம தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். கிரகங்களுடைய பெயர்ச்சியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல இப்ப மெயினா நம்ம பார்க்க போற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய பெயர்ச்சி. சுக்கிரன் காலபுருஷ தத்துவப்படி 4வது வீடான கடக ராசியிலிருந்து 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவர் பாத்தீங்க அப்படின்னா 31/7/2024 பயிற்சி ஆகிறார். தமிழ் மாசத்துக்கு ஆடி மாசம் 15ஆம் தேதி அவர் புதன்கிழமை பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சியாகி 24/8/2024 வரைக்குமே ஒரு ராசியில பயணம் செய்கிறார். இந்த பயணம் செஞ்சு இந்த சுக்கிரனுடைய காரகம் என்னென்ன, இத்தனை கிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்கு. 9 கிரகங்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா, அதாவது குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, அது இல்லாம வருஷ பலன், மாத பலன் எல்லாம் நம்ம வரிசையா பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இந்த சுக்கிர பெயர்ச்சி ஆகப்பட்டது என்ன செய்யும், அதனுடைய காரகம் என்னென்ன, சுக்கிரனுடைய பணி என்னென்ன, அதாவது பாத்தீங்க அப்படின்னா என்ன பலனை கொடுக்கும், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். சுக்கிரனுடைய வீடான ரிஷப வீட்டுல சந்திரன், செவ்வாய், குரு 3மே இருக்கு. சூரியன் பாத்தீங்க அப்படின்னா கடகத்துல இருக்கு. 5ஆம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானமான சிம்ம வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா புதன், சுக்கிரன் 2 பேருமே இருக்கு. கன்னியில பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் பயணம் செய்யறாரு. அதே இது பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று கும்ப ராசியில பயணம் செய்யறாரு. ராகு பாத்தீங்க அப்படின்னா கடைசி, அதாவது காலபுருஷ தத்துவோடு 12ஆம் இடமான மீன ராசியில ராகு பகவான் பயணம் செய்கிறார். ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்தனி தன்மை உண்டு. இந்த தனித்தனி தன்மையாகப்பட்டது இந்த ஒவ்வொரு பிரதிபலிப்பும், அந்த கதிர்வீச்சுக்கள் அனைத்துமே நம்ம உடம்புல பிரதிபலிக்கும். பிரதிபலிக்கிறதுனால விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு, நடக்கக்கூடிய தசாபுத்தியினுடைய அமைப்பு, இந்த கிரகங்கள் 12 கட்டத்துக்கு எங்கெங்க கோச்சார பிரகாரம் வருது அப்படிங்கிறத ஒரு அமைப்பு, இதெல்லாம் வச்சு விதி ஜாதகத்தை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பலன் ரொம்ப துல்லியமா இருக்கும். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகராசி அப்படின்னாலே காலபுருஷன் தத்துவப்படி 4வது இடம். 4 அப்படிங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய். இந்த தாய் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். இந்த 4ஆம் இடம் தான் ஒரு ஜாதகருக்கு யாருக்கெல்லாம் 4ஆம் இடம் வருதோ அது எல்லாமே தாயினுடைய காரகமான இடம் தான். இந்த காலபுருஷனின் தத்துவப்படி 4வது இடம் சந்திரனுடைய சொந்த வீடு, அது தாய்க்கு தான். அவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக சுக்கிரன் உங்களுடைய ராசியில இருந்து சிம்ம வீட்டுக்கு பயிற்சி ஆகி போறார். சிம்ம வீடு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்கு. உங்களுடைய ராசியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11ஆம் இடமான ரிஷப வீட்டுல சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு இடத்துல சந்திரன் இருக்காரு. அவரு 2.5 நாளைக்கு இருப்பாரு ஒரு ராசியில, அவ்வளவுதான். ஒரு மாசத்துல இந்த 12 கட்டத்தையும் சுத்தி வந்துடுவார். அப்ப இதுல எவ்வளவு பெரிய விஷயங்கள் பாருங்க. 2.5 நாளைக்கு ஒரு வாட்டி அவர் ஒரே மாசத்துல 12 கட்டத்தையும் சுத்தி வந்துடுவாரு. மற்ற கிரகங்கள், இந்த மாதக்கோள்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துல ஒரு வாட்டி 12 கட்டத்தையும் சுத்தி வரும். வருஷத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள் எல்லாமே ஒரு கட்டத்தை ஒரு வருஷத்துக்கு பண்ணும். சனி பகவான் மட்டும் 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ராசியை கடந்து செல்வார். அப்ப இந்த சூரியனை சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் எல்லாம் பக்கத்துல இருக்கு. சனி பகவான் மட்டும் லாஸ்ட்ல இருக்காரு. அவரு ஒரு ரவுண்டு ஒரு சூரியனை சுற்றி வர 30 வருடங்கள் ஆகுது. இந்த 12 ராசிகள்லையுமே ஒரு ராசியை கடந்து
மறுபடியும் அந்த ஒரு ராசிக்கு வரணும் அப்படின்னா அவர் வந்து 30 வருஷங்கள் கழிச்சா திருப்பி அங்கே வருவார், சஞ்சாரம் செய்வார். ஒரு மனிதனுக்கு பிறக்கும் பொழுது 7.5 சனியினுடைய தாக்கம் வருது அப்படின்னா திருப்பி 30 வயசு முடிஞ்சுத 7.5 சனியினுடைய தாக்கம் வரும். 30 வயசுக்கு ஒரு முறைதான் அந்த அமைப்பு வரும். சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுக்காக 2ஆம் இடத்துல புதனோட சேர்ந்து சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது சுக்கிரனுடைய பணி என்பது உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும். சுக்கிரனுடைய பணி வந்து உலகத்தில் உள்ள இன்பங்கள், ஆடம்பரமான வாழ்க்கை, பகட்டான வாழ்க்கை, இது எல்லாம் சுக்கிரனுடைய காரகமாகும். வாழ்க்கையில் அதாவது பகட்டான வாழ்க்கைக்கு காரணமானவர். காம உணர்வுகள், ரசனை, ரசிக்கும் மனோபாவம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகு, அழகிய பொருட்கள், பணம், ஆடை, ஆபரணம், இது எல்லாம் பாருங்க சுக்கிரனுடைய காரகம் தான். ஒரு ஃபேன்சி ஸ்டோரு கடை வைக்கிறாங்க, அந்த கடையில் உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாம் அழகாக பண்ணுறாங்க அப்படின்னா சுக்கிரனுடைய காரகம் இல்லை அப்படின்னா அந்த கடை வந்து ஒரு அம்சமே இருக்காது. ஒரு பெரிய நடிகை, பெரிய நடிகர், கலைத்துறை, இந்த மாதிரிலாம் ஒரு பேரு புகழ் வாங்குறாங்க அப்படின்னா சுக்கிரன் சந்திரன் ஆதிக்கம் இல்லாமல் அதுக்குள்ள வரவே முடியாது. ரிஷபராசி அன்பர்கள் நிறையா இருப்பாங்க, அதில் கடகராசி அன்பர்கள் நிறையா இருப்பாங்க. தாய் கேரக்டரு அந்த மாதிரிலாம் போடுறாங்க பாருங்க, அந்த மாதிரி உள்ளவங்கலாம் வந்து கடகராசியில் நிறையா இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே, நடிப்பு, திறமை எல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அலங்காரம், வாசனை திரவியங்கள், சங்கீதம், பொழுதுபோக்கு, பள்ளியறை சுகம், ராஜபோக வாழ்வு, அலங்காரமான மாளிகை, வசிப்பிடங்கள், வாகன யோகங்கள், அடியாப்பா சொல்ல 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 சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ சுக்கிரனுக்கு மட்டுமே இவ்வளோ விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா மற்ற கிரகங்கள்லாம் எல்லா கிரகத்துக்குமே உண்டு. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான தனித்தனி தன்மையை கொண்டது. அந்தந்த தன்மைகள் எல்லாமே இந்த 9 கிரகங்களுடைய கதிர்வீச்சு அனைத்துமே ஒரு மனிதனுக்கு அப்படியே உள்வாங்கும். அதுல எது பலமா நமக்கு விதி ஜாதகத்துல அமையுது, எது பலவீனமா அமையுதோ அதனுடைய அமைவை வச்சுதான் வாழ்க்கையில நல்லது கெட்டது, கஷ்ட நஷ்டம், இன்ப துன்பங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு. அர்த்தாஷ்டம சனியில உங்களுக்காக ராசிநாதன் அதாவது சனி பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலம் ஒரு ராசிக்கு வந்து அஷ்டமச்சனி. அப்போ இந்த அஷ்டமச்சனியில உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா இப்போ சனி பகவான் வந்து டைரக்டா வக்ரமாகாம இருந்தாருன்னா ஒரு சில பாதிப்புகள் இருக்கும். இன்னைக்கு வக்ர சூழ்நிலை வக்ரம் பெற்று 4 மாத காலத்துக்கு அவர் வக்ர சூழ்நிலையில் இருப்பார். அப்போ உங்களுக்கு வந்து கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் காலகட்டம் உண்டு. அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ல் வந்து கேது, அதிலே 8ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் அவர் வக்ரம் பெற்று இருக்காரு. 9ல் ராகு. அப்பாவினுடைய சொத்துக்கள், அப்பாவினுடைய உடல்நிலைகள் எல்லாம் கொஞ்சம் தேறி வெளியூர், வெளிநாடு, வெளிப்பயணங்கள் இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வரும். அப்பாவினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு சேர்றதுக்கான வழிவாய்ப்புகள் கிடைக்கும். 11ல் சந்திரன், செவ்வாய், குரு இருக்கிறதுனால குருமங்கள யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த குருமங்கள யோகமாகவே இருந்தாலும் எந்தெந்த கிரகம் உங்களுக்கு நல்லதை செய்யும் அப்படிங்கிறது ஒரு விதி கணக்குது. 1, 5, 9 இருக்குது. 3, 7, 11 இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லதைத்தான் செய்யணும் அவருக்கு. இந்த ஜாதகரை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனும் புதனும் இருக்கிறதுனால உங்களுக்கு சுக்கிரனாகப்பட்டவர் முற்றிலும் சுப கிரகம், அசுரகுரு. புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த வகையான நல்லதை செய்வார். கெட்ட கிரகத்தோடு சேர்ந்தா கெட்ட விஷயத்தையும் செய்வார். அப்போ இதில் வந்து நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆடி மாதம்ங்கிறதுனால ஆடி மாசத்துல ஆடி மாசம் என்பது தட்சிணாயன காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதம். ஆடி மாசம் என்பது தட்சிணாயன காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதம். அப்ப இந்த தட்சிணாயன காலம் என்பது ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 6 மாசத்துக்கு தட்சிணாயன காலமாகவும், அது வந்து தேவர்களுக்கு ஒரு நாள் இரவு பொழுதாகவும், தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி இந்த 6 மாத காலம் உத்தராயண காலமாகவும் தேவர்களுக்கு ஒரு நாள் பகல் பொழுதாகவும் செயல்படுது. அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு நாள் பகல் பொழுது, இரவு பொழுது. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அமாவாசை என்பது நமக்கு வந்து நமக்கு
ஒரு நாளாக இருக்கட்டும், 2 நாளாக இருக்கட்டும், 3 நாளாக இருக்கட்டும், இல்லை அது காலம் புறாமே இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமாவாசை என்பது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம். 6 மாத காலம் தட்சிணாயன காலத்துல ஆடியில வரக்கூடிய அமாவாசையில திதி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த திதியை அவங்க ஏத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு முழுமையா உண்டு. நண்பர்கள், கூட்டாளிகள், கூட்டு ஜனங்கள், சொந்தத்துல உள்ளது எல்லாமே இன்னாருன்னு கணக்கே கிடையாது. திதி கொடுக்கறது மாசம் கூட கொடுக்கலாம். ஆனா நம்ம வருஷத்துல ஒரு வாட்டி கொடுக்குறோம், அதுவே போதுமான ஒண்ணு. அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2ல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல 2ல வந்து புதன் சுக்கிரன் இருக்கிறதுனால நல்ல நிலைமையில தனம், வாக்கு, குடும்பம், வருமானம் சொல்லக்கூடிய இடத்துக்கள்ல இருக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் தான் கிடைக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசம் என்பது குருவுடைய நட்சத்திரம். குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவகுரு, முற்றிலும் தேவகுரு. அவர் வந்து இருக்கக்கூடிய இடமோ இல்லை பார்க்கக்கூடிய பார்வையோ அவருடைய கடைக்கண் பட்டாலே தோஷம் எல்லாம் கூட பறந்தோடி விடும். அப்படிப்பட்ட கிரகம் இந்த குரு பகவான். அப்போ உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி அமாவாசையில வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, திதி கொடுக்கறது எல்லாமே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு சனி, செவ்வாய் குரு, குருமங்கள யோகம் அந்த அமைப்புமே இந்த இதில் உண்டு. இந்த கேது, ராகு கேது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக உங்களுடைய ராசிக்காக 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு, உங்களுக்காக 9ஆம் இடத்துல ராகு இருக்காரு. இந்த 3ல இருக்கிறதுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி ஸ்தானங்கள். முயற்சியை கொஞ்சம் ஓரளவுக்கு தடை பண்ணும், படிப்பு விஷயத்துல மந்தம் பண்ணும், கூட்டாளி தொடர்புகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விரிசல்களை உண்டு பண்ணும். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை வந்து குரு பகவான் உச்சம் பெற்ற கிரகத்தோடு சேர்ந்து குரு பகவான் 5ஆம் பார்வையா பார்க்குறாரு. அப்ப பார்வையில பார்க்கும்போது எப்படி இருக்கும்? தோஷமான இடத்த கூட குருவினுடைய பார்வை படும் பொழுது அந்த தோஷம் கூட சுகமா மாறிடும், நல்லதா மாறிடும். அப்ப எப்படி இருக்கும்? வாழ்க்கையில எல்லா ஒரு இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துடும். என் வாழ்க்கையில நான் கஷ்டத்திலேயே சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், இது வரைக்கும் நான் கஷ்டத்தையே சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், நல்லதே சந்திக்கல. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரிலாம். உங்களுடைய கர்ம வினை என்னவோ அதை மாத்துறதுக்கு யாராலையும் முடியவே முடியாது. உங்களுடைய கர்ம வினையில நல்லது, கெட்டது, இன்பங்கள், துன்பங்கள், கஷ்டம், நஷ்டம் எல்லாம் அனுபவிச்சு அதை அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்யறது சனி பகவானுடைய வேலை. அந்த சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு செய்யறாரு அப்படின்னா கர்மக்காரகன், ஆயுள்காரகன், பிதிர்காரகன், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய பார்வையாகப்பட்டது ஒரு பாதிப்பை கொடுத்து விடும் சனி பகவானுடையது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் பக்ரம் பெற்று இருக்கக்கூடிய அந்த 4 மாத காலங்கள் எந்த பலனுமே அவருக்கு இருக்காது. இந்த புனர்பூச நட்சத்திரம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் குருவாகப்பட்டவர் இப்படி இருக்கிறதுனால எந்த சூழ்நிலை எப்படி செய்வார் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு தான் அவர் வந்து செயல்படுவார். அது இல்லாமல் பூச நட்சத்திரம் என்பது 4 பாதங்கள் அதில் வந்துடும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலற்ற நட்சத்திரம், தலையற்ற நட்சத்திரம், உடலற்ற நட்சத்திரம்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த நட்சத்திரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரமா இருந்தாலும் ஒரு நல்ல நிலையில இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. குருவினுடைய பார்வை என்பது நல்லாவே இருக்கு. உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்து பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 11ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி, மன்னிக்கணும், சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 8ஆம் வீட்டு அதிபதி, 7க்கும் 8க்கும் உள்ள அதிபதி. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வக்ரம் பெற்று இன்னைக்கு ஆட்சி பலம் பெற்று இருக்காரு. அவருடைய செயல்பாடுங்கிறது 0% ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் ஆட்சி பலத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி லக்கணத்தில் ராசிலே இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்னு கூட சொல்லலாம். இந்த அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலிய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதனும் சுக்கிரனும் ஒன்றா இணைவுல இருக்கிறதுனால எந்த காரணத்தை கொண்டு நல்லதே நடக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வர வேண்டிய பணங்கள் எல்லாம் வட்டிக்கு விடுறதோ, வட்டிக்கு கொடுக்குறதோ, கைமாத்து கொடுக்குறதோ, ஜாமீன் போடுறதோ, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருங்க.
ஏன்னா அதில் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள், புதனுடைய நட்சத்திரக்காரர்களுமே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை, நமக்கு நேரங்காலம் சரியில்லை, நம்ம நிதானத்தோடு தான் நடக்கணும், சாப்பாடு எல்லாம் அளவோடு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கிக்கிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் என்றுமே வசந்த காலம் தான். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.